உடனே ஆரம்பிக்கார். பகவானுக்கு தலையில் ஒரு மயில் பீலி உண்டு, அழகான பாதாதி கேசம் கேசாதி பாதம். இப்படி நினச்சிக்க வேண்டியது வாழ்க்கையில். கவலைகளை திரும்ப திரும்ப ஆலோசனை பண்ண முடியும்னா இதை ஆலோசனை பண்ண முடியாது. அவமானங்களை ஆலோசனை பண்ண முடியும்னா அதை விட இது ஈஸி தானே. நம்ம அடைஞ்ச நஷ்டங்களை எவ்வளோ விதமாக யோசிக்கிறோம். படுத்துட்டு உட்காந்து நின்றுட்டு நடந்துட்டு எத்தனை வருஷமாக யோசிக்கிறோம். இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தடவை இந்த மாதிரி கிருஷ்ணனை யோசிச்சா எவ்வளோ சுகம். எதுவுமே நஷ்டமே இல்லை, எல்லா லாபமும் வந்துடும். கிருஷ்ண அனுபவம் இதை விட பெரிய லாபம் என்ன வேணும்? மனசுக்கு இப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கே, ஒரு கற்பனா சக்தி இருக்கே, ஒரு இமேஜினரி பவர் இருக்கே. இது இப்படி கிருஷ்ணானுபவத்தில் யூட்டிலைஸ் பண்ணிட்டா இது யாராவது தடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம்? இது யாருக்காவது தெரியுமா? யாராவது புரிஞ்சுப்பாளா? ஒன்றும் வேண்டாம், உங்கள் மனசு உங்கள் டைம். ராத்திரி படுத்துட்டு தூக்கம் வரலன்னா கூட பண்ணலாமே. இதை தூக்கத்தில் எழுந்துட்டு அப்படின்னு நினச்சிக்கலாமே, என்ன கஷ்டம் இருக்குது? இது யாருக்கும் நீங்கள் பைசாவே கொடுக்க வேண்டாம்.